ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். தனி குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருப்போம், குடும்பமாக இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சமூகத்தில் குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு தலைமுறையாக வாழ்ந்த குடும்பங்களை கேட்டாலே தெரியும். தலைமுறைகளை தாண்டி பல குடும்பங்கள் இன்றைக்கும் நம்ம நாட்டில் இருந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்கள நாம் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாகரிகம்ன்ற போர்வையால் தனி நபர்களாகவும் சிறு குடும்பமாகவும் பிரிஞ்சு வாழ பழகிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு அதுதான் வாழ்க்கைன்னு நிலையாயிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு தனி நபரின் வருமானமும் போதுமானதாக இல்லாதால் அனைவரையும் கொண்டு செலுத்தும் சூழ்நிலை மிகவும் கடுமையாகிருக்கு. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் சொந்தம் பந்தம் நம்மளை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்மோட துணை நின்ற காலம் இன்றைக்கும் மாறி போச்சு. இன்று அவங்க குடும்பத்தை பார்க்குற நிலமை கூட கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கை சூழலில் வேலை வாய்ப்பை தேடி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் வெளியே செல்வதால் பல்கலைக்கழகமாக இந்த குடும்பம் சங்கிலியால் தகர்த்தெறியப்பட்டு தனித்தனி குடும்பமாக மாறுது. இதனால் சொந்த பந்தன்ற கட்டமைப்பு சிதறி விட்டுருச்சு. வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படியெல்லாம் மாற்றுதுன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனியாக செல்லும் குடும்பங்கள் சிறு வட்டத்துக்குள்ளேயே வாழ பழகிக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு சொந்த பந்த நேசிப்பையும் தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு நேரமின்மை, தொலை தூரத்தில் இருப்பாங்க. பாசம் நேசம் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. கூட்டு குடும்பமாக வாழும்போது நமது பிரச்சனை நமது சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஒரு குடும்பத்தில் எல்லா மெம்பரும் இருப்பாங்க. நமக்கு உதவி வேணும்னா கேட்டு பெற தேவையில்லைங்க. நம்ம மனசில் தோன்ற விஷயத்த அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் தனி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் வேணும்னா நம்ம தான் ஐடியா பண்ணணும். இல்லாட்டி யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தேடி அலையணும். என்ன தான் தனி குடும்பத்தில் வசதியாக வாழ்ந்தாலும் சந்தோஷன்றது நம்ம கூட்டு குடும்பத்தில் தான். தனி குடும்பங்கள் நாட்டில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் கடைசியில் நமது சொந்தம் பந்தம் பாசங்களை தேடி பறவைகள் எப்படி இறை தேடி சென்று தனது குடும்ப கூட்டுக்கு செல்கிறதோ அதுபோல தான் நாம் நமது குடும்பத்தையும் நேசிப்பதே சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.